வணக்கம். நான் உங்கள் சுப்பையா சுரேந்தர் பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் முன்னோர்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், அவர்களுக்கு செய்யக்கூடிய திதி, தவசம், தர்ப்பணம், இது எல்லாமே ஒன்றாகவே சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது. அதே விதிமுறையில் இந்த திதி, தவசம், தர்ப்பணம் என்பவை வெவ்வேறு விதமாக பாவிக்கப்படுகிறது. அந்த விதிமுறைகள் நம் முன்னோர்களுக்கு முறையாக நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதராக பிறக்கும் தன்மை அனைவருக்குமே நம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தர்ப்பண கடமைகளை முழுமையாக செய்ய வேண்டும். அப்படி செய்யாத பொழுது மட்டுமே நம்மளுக்கு சோதனைகள் கூடும். அப்போ அந்த காலகட்டத்தில் நாம் செல்லும்போது சோதிட ரீதியாகவோ அல்லது சாமி பார்க்கும்போதோ, அதாவது குறி பார்க்கும்போது சொல்வார்கள், சோதிட ரீதியாகவும் சொல்வார்கள், யதார்த்தமாகவே அடிப்படை கூறுவார்கள். எனக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கிறது, பூர்வீக சாபம் இருக்கிறது, மண் சாபம் இருக்கிறது, பெண் சாபம் இருக்கிறது. இப்படி பலவிதமான ஒரு காலகட்டங்களில் இந்த சாபங்கள் பாவிக்கப்படுகிறது. இது அத்தனையுமே இந்த முன்னோர்களுடைய அடிப்படையினுடைய ரீதியால் நாம் செய்யக்கூடிய தர்ப்பண கடமைகள் செய்யாத போது மட்டுமே இந்த பிரச்சனைகள் எல்லோருக்குமே ஏற்படும். இந்த தர்ப்பண கடமைகள் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எல்லோருமே அடிப்படை யதார்த்தமான தன்மைகளில் அதை யோசிக்கிறார்கள். அது அல்ல. நம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் அத்தனையுமே நம் பின் சந்ததிகளுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப உதவக்கூடியது. அதை நாம் எப்படி உணர வேண்டும் என்றால், ஒரு தாத்தன் சொத்து பேரனுக்கு, ஒரு தாத்தன் சொத்து பேரனுக்கு, அது புண்ணியத்தை மட்டும் நாம் சிந்திக்கக்கூடாது. அதாவது என்னட்டிங்கன்னா, சொத்து, நகை, பணம், இடம், இது மாதிரி உள்ள சொத்து மட்டும் சொத்து இல்லைங்க. நம்ம முன்னோர்கள் எப்போவுமே சூட்சுமமாக தான் சொல்லி வைத்திருப்பார்கள். அவர்கள் செய்ய அறிந்து அறியாமல் செய்த பாவங்களும் நாமளுக்கு சேரும். எப்படி நன்மையை மட்டும் நாம் எதிர்பார்க்கிறோம் என்று கருதுகிறோமோ, அதன்போல் அந்த துன்பங்களும் நாமளை சேரும். இதுதான் பித்ரு கர்மங்கள், பித்ரு தோஷங்கள். இந்த நிலைகளில் உள்ள நிலை அடிப்படை ஏற்படும் போது தான் அவரவர் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, ஏன் கஷ்டப்படுறேன், காலங்காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனைக்கு மேலே பல பிரச்சனைகள் வருகிறது, இந்த சோதனைகளுக்கு அடிப்படை என்ன தீர்வு அப்படின்னு பலவிதமான தன்மைகளில் யோசிப்பார்கள். இதெல்லாம் சாத்தியமான நிலை. இந்த பித்ரு தர்ப்பணங்கள் முக்கியமான ஒரு விஷயம். எப்பொழுதுமே இந்த பித்ரு தர்மங்கள் அடிப்படை உள்ள அம்சத்தில் எப்போதுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பிறகு உங்களுக்கு நான் கூறுகிறேன். முதலாவதாக, இந்த காலமானவர்கள் நம் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா இவங்களாம் நாம் பாசத்தால் அடிப்படை வளர்த்தவர்கள். அவங்களுடைய
அடிப்படை நிழல் படம், அதாவது புகைப்படம், அதாவது போட்டோ அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் பெரும்பாலும் எந்த திசை எந்த அமைப்பில் போட வேண்டும் என்று நிறைய பேருக்கு சந்தேகம். இந்த சந்தேகங்கள் ஏற்கனவே இதே பதிவில் ஒரு நண்பர் அடிப்படை கேட்டிருந்தார். அவருக்கு நான் அதை பதிவிட்டிருந்தேன். இருந்தாலும் உங்களுக்கு அதை விரிவாக இப்போ எடுத்துக்கூட விரும்புகிறேன். எப்பொழுதுமே காலமானவர்களுடைய புகைப்படங்கள், அதாவது போட்டோ, இது நம் மனையில் வடக்கு திசை நோக்கி போட வேண்டும். அதாவது தெற்கு சுவற்றில் மாட்டி வடக்கு முகமாக அந்த பிம்பம் விழுக வேண்டும். அப்போ வடக்கு பார்த்து அந்த படம் வர வேண்டும். இது காலமானவர்களுக்கு உள்ள புகைப்படத்திற்குள்ள திசைகள். அதேபோல் இன்னொரு திசையும் உண்டு. அதாவது மேற்கு திசை நோக்கியும் போடலாம். அப்போ இந்த இரு திசைகளும் காலமானவர்களுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய திசைகள். இது மாற்றி செய்யக்கூடாது, அது தவறாகும். அதை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். அறியாமல் செய்வது தவறில்லை, அறிந்து செய்கிறது தவறாயிடும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளை அறியாமலே பிரச்சனைகள் ஏற்படும். இது நாமளாக துன்பத்தை உருவாக்கி கொள்ள வேண்டாம். சில நல்ல விஷயங்கள் ஏற்படும் போது அதை நாம் பின்பற்றுவது உத்தமம். இது என்னுடைய சொந்த கருத்தல்ல, இதனுடைய அனுபவத்திலும் என் குருநாதருடைய அடிப்படையினுடைய கல்வித்தன்மையாகவும், என்னுடைய அடிப்படை சாஸ்திர புராணங்களுடைய அடிப்படை படிப்பாலும் இதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. இந்த திசையை மட்டுமே நீங்கள் பயன்படுத்துவது உத்தமம். கிழக்கு தெற்கு நோக்கி போடுவது தவறானாகும். அந்த 2 திசையை மட்டும் தவிர்த்து விடுங்கள். நான் போட்டிருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை அப்படிலாம் நினைக்காதீங்க. எப்போவுமே அடிப்படையை பொறுத்த மட்டும் ஒரு தென்னங்கன்று நாம் வைக்கிறோம், அதை தண்ணியை ஊற்றி பராமரிக்கிறோம். அது பலன் கொடுக்கும் காலமாக 5 ஆண்டுகள் ஆகும். உடனேலாம் ஒரு பிரச்சனை, ஒரு பலன் கிடைக்காது, ஒரு பலனும் கிடைக்காது, ஒரு பிரச்சனையும் உடனேலாம் வராது. ஆனால் காலம் கடந்த பிறகு ஏற்படும் பிரச்சனைக்கு நாம் என்னவென்றே தெரியாமல் தடுமாறுவோம். இது எதனால், என்னன்னு தெரியல, ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நாம் செஞ்ச தப்பு தான். இதெல்லாம் அடிப்படையை பொறுத்த மட்டும் நம்மளாக ஒரு சிந்தனைகளுக்குள்ளே போக வேண்டாம். இந்த ஒரு தன்மைகளை முறையாக பயன்படுத்துங்கள். என்னுடைய அலுவலகத்திற்கு வந்தவர்களுக்கு தெரியும், இந்த காலமானவர்களுடைய புகைப்படங்கள் எந்த திசையை நோக்கி வைக்க வேண்டும் என்பதை அதாவது அடிப்படை வருவதற்கு பார்ப்பதற்காக நான் போடவில்லை, அறிந்து கொள்வதற்காக வைத்துக் கொள்கிறேன். என்னுடைய வலப்புறத்தில் ஒரு சன்னல் இருக்கும், அதில் என்னுடைய தகப்பனாருடைய புகைப்படம் இருக்கும், மேற்கு பார்த்திருக்கும். என்னுடைய தலைக்கு மேல் பகுதியில் ஒரு புகைப்படம் இருக்கும், அதுவும் வடக்கு பார்த்திருக்கும். இது வந்தவர்கள் அறிந்தவர்களுக்கு தெரியும். இதுதான் முறை, இதுதான் பாரம்பரியம், இதுதான் சாஸ்திரம். இது முறையான தன்மையில் பராமரிக்கிறது. இதெல்லாம் நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். இப்படி செய்யும்போது அந்த அடிப்படை காலமானவர்களுடைய அடிப்படை அனுக்கிரகங்கள் நாமளுக்கு வேலை செய்யும். மாற்றி செயல்படும்போது அது நாமளுக்கு கட்டாயம் பலனளிக்காது. ஏனென்றால் ஒரு குளிர்ந்த இடத்தில் ஒரு மனிதன் நிப்பாட்டி பேசிகிட்டு இருந்தோம்னா அவர் பல மணி நேரம் நம்மள்கிட்ட உரையாடுவார், நல்ல கருத்துக்களை சொல்வார். அதே மனிதனை நாம் ஒரு மிதியடி போட்டு வெயிலில் நின்றுக்கிட்டு அவர் மிதியடி இல்லாத ஒரு மனுஷனை நம்ம வெயிலில் நிப்பாட்டி பேசிக்கிட்டு இருந்தோம்னா அவருடைய மனநிலை, அவருடைய உடல்நிலை எந்த தன்மைகளில் இருக்கும். அதன்போல்தான் அந்த புகைப்படங்களும் முறையான திசைகளில் அமையாவிட்டால் அதனுடைய தன்மை உக்கிர நிலையை கட்டாயம் ஏற்படுத்தும். இதை ஓரளவு மாற்றிக்கொள்வது உத்தமம்.
அறியாதவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது பிற்கால தன்மை அதிகாரம் தன்மை கட்டத்தில் இளமை கட்டங்களில் உள்ள அதிகாரப்படி பயன்படுத்துவது உத்தமம். அதேபோல் இந்த காலமானவர்களே தன்மை இந்த தன்மையில் நம்மளுக்கு இது என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கனால தான் இந்த பதிவையும் நான் உங்களுக்கு இதில் பதிவேற்றிருக்கிறேன். இந்த முன்னோர்கள் நம்மளுக்கு அடிப்படை இந்த பூமியை காட்ட 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 கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள். அவர்களே நம்மளுக்கு தாயும் தந்தையுமே ஒரு தெய்வங்கள். இந்த பூமியை பார்ப்பதற்கு அவர்கள் தான் வழிகாட்டி. அதனால் அது ஒரு கெட்ட காரியமாக நினைக்க வேண்டாம். பொதுவாக அடிப்படையில் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த அடிப்படை தர்ப்பண முறைகளை நாம் அறிந்து கொள்வதற்காகவே இதை செயல்படுகிறோம். இது சாஸ்திர ரீதியாக உள்ள நியதி. ஏனென்றால் அது ஒரு சாபம், தோஷம், பிரச்சனை, இப்படி மனிதர்களுக்கு ஏகப்பட்ட ஒரு சிந்தனைகள் இருக்கிறது. இதனால் முன்னோர் சாபம் இருக்குது, அடிப்படையில் உங்களுக்கு பித்திரு தோஷம் இருக்குது, அடிப்படை தர்ப்பண தோஷம் இருக்குது, இப்படி பல விதமாக போட்டு ஆளாளுக்கு மூளை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. நீங்களும் கேட்டிருப்பீங்க. அதுக்கு வழி தெரியாமல் தெரியலாம். விரிவான வழிபாடுகள், விரிவான தர்ப்பணங்களும் உண்டு, எளிமையான தர்ப்பணங்களும் உண்டு. இதுவும் சாஸ்திர ரீதியாக அடிப்படை முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். இது நிலைமை கட்டத்தின் அடிப்படையால் காஞ்சி பெரியவாள், காலம் சென்ற காஞ்சி பெரியவாள் அவருடைய சரீரத்தின் அடிப்படையில் உள்ள கருத்துக்கள் உள்ள விஷயத்தையும் படித்து உங்களுக்கு நான் இதை தெரியப்படுத்துவேன். வசதி உள்ளவர்கள் முறையாக அடிப்படையில் அந்த தர்ப்பணங்களை விரிவாக செய்து கொள்ளலாம், எளிமையாக செய்யலாம். அது எந்த முறையில் செய்வது என்று உங்களுக்கு நான் கூறுகிறேன். இந்த புகைப்படம் போடுவதற்கான தன்மையை நாம் அறிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். இதன்படி செயல்படுங்கள், நன்றாக இருக்கும். இந்த அடிப்படை இந்த பூர்வீக சாபம், பித்ருதோஷம், அடிப்படை மண் சாபம், பெண் சாபம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதே போல் நான் பல ஆண்டுகள் ஆச்சு எங்கள் அப்பாவுக்கு நான் கரெக்டாக தேவசம் செய்யலை, திதி செய்யலை, தர்ப்பணம் செய்யலை. எல்லாமே ஒன்று தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஒன்று தான். அந்த செய்யும் விதிமுறையால் அந்த அடிப்படை நாமங்கள் மாறி இருக்கிறது. இது எல்லாமே திதி, தேவசம், தர்ப்பணம், இது எல்லாமே ஒன்று தான். ஆனால் நம் செய்யும் விதிமுறைகளால் அது மாற்றப்படுகிறது. தேவசம் என்பது நம் மனையில் ஒரு புரோகிதரை அடிப்படை வரவைத்து செய்வது. திதி என்பது நீர் நிலைகளில் நாம் போய் அடிப்படை ஒரு புரோகிதரை வைத்து செய்வது. தர்ப்பணம் என்பது ஒரு புரோகிதரை அடிப்படை நாம் கரெக்டாக தானம் செய்து, அதாவது வீட்டில் நாம் பெற்றோருக்காக அடிப்படை நம்ம சுயமாக அடிப்படை தர்ப்பணம் கொடுத்து அந்த புரோகிதருக்கு தானம் செய்வது. அப்போ அந்த அனுகூலத்தில் அந்த 3 பாகங்களாக அடிப்படை செய்திருக்கிறார்கள். இதையே புரோகிதர்கள் சிரார்த்தம் அப்படி என்று கூறுவார்கள். இதனுடைய தன்மையினுடைய ரீதியை புரோகிதர்கள் கூறுவது, ஐயங்கார், புரோகிதர், இவர்கள் எல்லாருமே சிரார்த்தம் என்று கூறுவார்கள். இதெல்லாம் ஒன்று தான், அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ அந்த அடிப்படை அந்த காலகட்டங்களில் நாம் இதை எப்படி கடைபிடிக்க வேண்டும். இந்த முன்னோர்களுக்கு இத்தனை ஆண்டுகள் நான் செய்யவில்லை, நான் முறையாக செய்து வருகிறேன். அது செய்யும் விதிமுறைகளில் அடிப்படை எனக்கு சில சந்தேகங்கள். கடைபிடித்து வருவதற்கு கண்டிப்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடைபிடிக்காதவர்கள் கட்டாயம் முன்னோர்களுக்கு கட்டாயம் இந்த தர்ப்பணம், இந்த திதி அடிப்படை அவசியம் செய்யுங்க. ஏன்னா பித்ரு தர்ப்பணம் முக்கியமான ஒரு விஷயம். அது நம்மளுடைய சந்ததிகளை மென்மேலும் உயர்த்தும். அதில் கவனம் செலுத்துங்கள். இந்த பித்ரு தர்மங்கள் செய்யும் விதிமுறை அவருடைய பொருளாதாரத்தக்கன செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது எப்போவுமே அவங்க இறந்த திதி, பொதுவாக இறந்த திதி நட்சத்திரம் அல்ல. நட்சத்திரம் என்பது
ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது அவருடைய பிறந்த நட்சத்திரத்தில் செய்தால் பிறந்த நாள், அதாவது 60வது திருமணம் பார்த்தீங்கன்னா சஷ்டியாப்தம் அப்படின்னு சொல்லுவோம். சஷ்டியாப்தத்தில் வந்து பிறந்த நட்சத்திரத்தில் பண்ணுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு அடிப்படையில் நல்ல பிறந்த நாள் கொண்டாடுறோம், 60ஆம் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா நட்சத்திரத்தில் கொண்டாடணும். இறந்தவர்களுக்கு அடிப்படை நாம் கரெக்டாக நன்றி செலுத்துவது அவருடைய இறந்த நாளுடைய திதி, வளர்பிறையா தேய்பிறையா. அதில் இந்த 15 திதிகள், இந்த 15 திதிகளில் எந்த திதியில் அவர்கள் காலமானார்களோ அந்த திதி வளர்பிறை தேய்பிறை. அந்த வளர்பிறை திதி என்றால் வளர்பிறை திதியாக, தேய்பிறை திதி என்றால் தேய்பிறை திதியாக. இது உங்களுக்கு அறிந்திருந்தால் அது நீங்களே சுயமாக செய்யலாம். அல்லது அறியாவிட்டால் அந்த இறந்த காலத்தின் அடிப்படை கட்டத்தின் அந்த காலமானவருடைய அடிப்படை இறந்த காலத்தின் தேதியை அடிப்படை ஒரு சோதிடத்தை கரெக்டாக போய் கொடுத்தீங்கன்னா அவர் அந்த தேதியை வச்சு கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த திதிக்குடைய காலத்தை கட்டாயம் குறித்து கொடுப்பார்கள். அந்த மாதிரி குறிக்க போகும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சோதரர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற போது ஒருத்தர் பொருத்தம் பார்த்துட்டு இருப்பார், ஒரு நாள் குறிச்சிக்கிட்டு இருப்பார், நல்ல நேரம் குறிச்சிக்கிட்டு இருப்பார். அது உங்களுக்கும் எனக்கும் அது நல்ல காரியமாக தெரியும். ஆனால் பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கவருக்கு அபசகுணமாக தெரியும். அதனால் இந்த தேதி குறிக்க போகும்போதும் அவருடைய சூழ்நிலையை அறிந்து அந்த ஆள் இல்லாத காலங்கள் அல்லது அவருடைய அந்த மாலை நேரத்தில் போய் இந்த மாதிரி காரியங்களை குறித்து கொள்ளுங்கள். அது மனரீதியாக அது எல்லோருக்கும் நன்மையாகும். ஏன்னா நாமளே ஒரு பொருத்தம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு குறித்தோம்னா அவங்களுக்கு அடிப்படையில் மனதளவில் சலனத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. இது ஒரு அடிப்படையில் இது நான் என்னுடைய அனுபவத்தில் சந்திச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அதனால் இந்த கருத்தை நான் உங்களுக்கு வெளியிடுறேன். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா சொல்லிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆலோசனை பண்ணும்போதும் இந்த மாதிரி இந்த தேதி குறிக்க போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா மற்றவருடைய நிலையை உணருங்க. நம்மளுடைய சுயநலத்தை மட்டும் பார்க்கக்கூடாது இல்லையா? அதற்காக சொல்கிறேன். பொதுவாக அடிப்படையில் இந்த கருத்து வந்து அடிப்படையில் வந்து தேவையில்லாத நினச்சிக்கிட வேண்டாம். இது ஒரு முக்கியமான விஷயந்தான். ரைட்டு. இப்போ நம்ம திதி வந்துடும். இப்போ அடிப்படையில் அந்த இறந்த திதி, இந்த இறந்த திதி அடிப்படையில் எந்த மாதத்தில் எந்த வருடத்தில் எந்த மாதத்தில் எந்த திதியில் இறந்தாரோ அந்த திதியில் ஒவ்வொரு ஆண்டும் அதே மாதத்தில் வளர்பிறை தேய்பிறைங்கிற காலகட்டத்தை கணித்து அவர்கள் கொடுப்பார்கள். அந்த இறந்த தேதி வரவே வராது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் வைகாசி 15ஆம் தேதி இறந்துட்டா அடுத்த வருஷம் 15ஆம் தேதி வைகாசி 15 வரவே வராது. அதை மட்டும் நல்லா உணர்ந்துக்கோங்க. இந்த திதிங்கிறது 15 நாள் முன்பின் 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 வந்துகிட்டே இருக்கும், தேதிகள் மாறிட்டே இருக்கும். அந்த இறந்த தேதியில் வரவே வராது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்காகத்தான் வருஷம் அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து ஆலோசனை செய்து கேட்டு நம்ம செய்கிறது. ரைட்டு. இப்போ இந்த இறந்த வருஷத்திதி செய்பவர்களுக்கு அடிப்படை போதுமானதா அப்படின்னா அவருடைய கால சூழ்நிலைக்கு இதுவும் போதுமானதே. இதற்கு ஒரு படி மேல் ஒவ்வொரு மாத அமாவாசையிலும் முன்னோர்களை நினைத்து நாம் விரதம் இருக்கலாம், இந்த தர்ப்பணம் இருக்கலாம். இந்த தர்ப்பணம் செய்யும் விதத்தை உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்லிடுறேன். எல்லாத்துக்குமே ஒரே முறை தான் வரும், அது அடிப்பில் நான் முறையாக சொல்லிடுறேன். பொதுவாக அதில் உங்களுக்கு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த அடிப்படை விதிமுறை, இந்த மாத அமாவாசையும் நாம் கேட்டால் முன்னோர்கள் நினைத்து கேட்டால் வந்து இந்த தவசம் பிடிக்கலாம், தவறில்லை, நல்ல விஷயந்தான், அதை பார்த்துக்கோங்க. அதே போல் அதன் ஒடுப்படி கூட இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மகாலய அமாவாசை, இது மூன்றுமே மிக சிறந்தது. அதோடு மகாலயத்தின் அடிப்படையில் மிக 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 சிறந்தது.
மகாலய அமாவாசை 15 நாட்கள் அந்த சிரார்த்தம் இருக்கும். அந்த 15 நாட்களில் நாம் தினமும் திலதானம் செய்வது உத்தமம். அது உங்களுக்கு அது அந்த எப்படி செய்யணும்னு அப்புறம் சொல்கிறேன். எந்தெந்த நாட்களில் வந்து செய்தால் நல்லது. இது அடிப்படையில் வந்து தர்ப்பணத்திற்குடைய காலங்கள். அதே போல் இந்த மார்கழி அமாவாசை என்று வரும். அது சொர்க்க வாசல் அடிப்படை திறந்த காலம். பரமபதம் பரமபதம் பெருமாளுடைய பரமபதம் அப்படின்னு சொர்க்க வாசல் அடிப்படை திறந்த காலம். அந்த நாட்களில் உள்ள அமாவாசை மிக 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 உயர்ந்தது, மிக மிக சிறந்தது. அப்படி வச்சுக்குவோம், சிறந்தது. இப்போ இதில் வந்து இதெல்லாம் அடுத்த காலகட்டத்தில் நாம் கடைபிடிப்பதாக வைத்துக்கொள்வோம். ஒரு